ராஜபாளையம் அலட்சியமாக சாலையில் கொட்டப்பட்டிருந்த சல்லிக்கற்களால் பறிபோன உணவு விடுதி மேலாளர் உயிர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா. வயது 33. இவருக்கும் கங்கா பரமேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இளையராஜா ராஜபாளையத்தில் உள்ள தனியார் உணவு விடுதியில் துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் நேற்று இரவு 11:40 மணி அளவில் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த இளையராஜா ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் அம்மணியம்மாள் பெண்கள் பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த பொழுது வீட்டு பராமரிப்பு வேலைக்காக சாலையில் அலட்சியமாக பாதுகாப்பற்ற முறையில் கொட்டி கிடந்த சல்லிக்கற்கள் சறுக்கி விட்டதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளையராஜா கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து அப்பகுதி வழியே சென்ற பொதுமக்கள் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தி வரும் முக்கிய சாலையில் வீட்டு வேலைக்காக அலட்சியமாக சாலையில் ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்திருந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இறந்த 35 வயது இளையராஜாவின் உடலை கண்டு அவரது தாய் கதறி அழுதது அப்பகுதி மக்களிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தம்பி கல்யாணம்